ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம மல்லி சீரியல்ல என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுடர் வந்து போலீஸ் கிட்ட கையும் களவுமா வசமா வந்து சிக்கிக்கிட்டா, இதனால என்ன நடக்க போகுது, இவ எப்படி சிக்கினா அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வந்து பார்க்க போறோம். இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுடரை தேடி வீட்டுக்கே வந்து போலீஸ் வர்றாங்க. அது எப்படி ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ மிகப்பெரிய ஒரு ஃப்ராடுங்க. நிறைய இடத்துல பல லட்சம் பல கோடி வந்து திருடி இருக்கா இந்த சுடர். அப்படி இருக்கும்போது, இவள ரொம்ப நாளா ஒரு போலீஸ் குரூப் தேடிட்டு தாங்க இருந்திருக்கு. ஆனா பார்த்தீங்கன்னா, அவ வந்து கையில சிக்காம இருக்கவும், என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, அனுப்பிவிட ஆரம்பிச்சுட்டாங்க. சுடரோட ஃபோட்டோ வந்து எல்லா இடத்துக்குமே அனுப்பிவிட்டு, இவ வந்துட்டு இப்பவே வந்துட்டு, அ எங்க இந்த தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலும், இவ எங்க இருக்கான்னு மட்டும் சொல்லுங்க. இவ வந்து மிகப்பெரிய திருடி, ஃப்ராடு. இவள வந்து கைது பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாரி சொல்லிர்றாங்க. அப்பதான் வந்துட்டு நம்ப சுடர் வந்து வசமா வந்து சிக்கிக்கிறா. எல்லாருக்குமே அனுப்பி விட்டதுமே, அதுல ஒருத்தவங்க மட்டும் இவ வந்து இங்க தான் இருக்கா. நான் இங்க பார்த்துருக்கேனே இவள. இவ ஒரு வீட்ல இந்த எனக்கு தெரிஞ்ச பையன் வீட்ல தானே இருக்கா. ஏன்னா வந்து விஜய்க்கு ஒரு போலீஸ்காரங்க, சொந்தக்காரங்க அதாவது தெரிஞ்சவங்க இருக்காங்க. அப்படி இருக்கும்போது, இங்க தான் இவ இருக்கா அப்படின்ற மாரி நியூஸ் போயிடுது. போன வேகத்துக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனே வந்து அந்த லேடி அதாவது சுடர தேடுறது ஒரு லேடி தான். அவங்க உடனே அங்கேருந்து கிளம்பி இப்போ வர்றாங்க. எங்க வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜயோட வீட்டுக்கு வர்றாங்க. விஜயோட வீட்டுக்கு வந்ததுமே வந்துட்டு போலீஸ் வர்றாங்க. அ போலீஸ பார்த்ததுமே இந்த சுடர் ஓடி போயிர்றா. அப்பதான் வந்துட்டு, ஐய்யய்யோ! இவன் இந்த பொம்பள எங்க இங்க வந்தா? நம்மள பார்த்தா கைமா பண்ணிடுவான்னு சொல்லிட்டு போக, உடனே வந்து விஜய் வீட்டுக்கு வந்து இந்த மாரி விஜய் கிட்ட சுடர்ன்னு ஒருத்தி இங்க இருக்கா. அவள நாங்க ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கோம். இங்க இருக்கிறதா தான் எங்களுக்கு நியூஸ் வந்தது. அதனால நீங்க வந்து அனுப்பி வைங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுடர் வந்து அ விஜய் சொல்லிடுறாரு, "இங்க சுடர்லாம் அப்படி யாருமே இல்லன்னு" சொல்லவுமே, "சுடர்லாம் யாரும் இல்ல. இல்ல சார் உங்க உங்க வீட்ல இருக்கறதா தான் நியூஸ் வந்தது. கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க சார்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அந்த மாரி தான் இல்லன்னு சொல்றேன். நீங்க என்ன அதே மாரி சொல்றீங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. போகும்போது மல்லி சொல்லிடுறாங்க, "ஃபோட்டோ காமிங்க" அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. அப்பதாங்க சுடருக்கு உயிரே வந்தது. இவங்க போலாம் அப்படின்ற மாரி முடிவு பண்ண உடனே, சுடருக்கு உயிரே வருது. அப்பாடா! என்னடா இது இப்படி வந்துட்டு இங்க இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு உயிரே வருது. அவங்களுக்கு என்ன பண்றது, போறதுன்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியல. என்ன நடந்தாலும் சரி, போனாலும் சரி, இதுக்கு மேல வந்து இங்க இருக்கிறது சரிப்பட்டு வராது அப்படின்ற மாரி முடிவுக்கு வந்ததுமே, மல்லி வந்து கூப்பிட்டு ஃபோட்டோவ காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஏன்னா இது மல்லிக்கு ஒரு நல்ல சான்ஸு. அவங்களே வந்து இப்போ போலீஸ்காரவங்களே வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது மல்லிக்கு ஒரு நல்ல சான்ஸ் இல்லையா? இத விட்டா அவங்களுக்கு எப்பவுமே வந்து கிடைக்காது இல்லையா? அதனால தான் வந்து முடிவு எடுக்குறாங்க. என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாரி ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்கா இருந்துட்டுருக்காங்க நம்ப மல்லி. விஜய் கிட்ட ஃபோட்டோவ காட்டுறாங்க. காட்டுன வேகத்துக்கு விஜய் சொல்றாரு, இது வந்து என் பொண்டாட்டி என் ரேணுகா, பேரு ரேணுகா. அக்யூஸ்ட்லாம் இல்ல. நீங்க யாரோ தப்பா ஃபோட்டோவ எடுத்துட்டு வந்திருக்கீங்க. இது அக்யூஸ்ட் இல்ல" அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. "இல்ல சார், இவங்க அக்யூஸ்டு தான்." ம். அப்படின்னு சொல்லவுமே, "விஜய் நான் கூட சொல்லலையா விஜய், சுடர் சுடர்ன்னு. இப்பயாச்சும் நம்பு விஜய். இதுக்கு மேலயாச்சும் வந்து கொஞ்சமாச்சும் நம்பு விஜய்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. ம். உடனே வந்து விஜய்க்கு வந்து தெரிய வருது. சுடர் இங்க ரேணுகா இங்க வான்னு கூப்பிடுறாங்க. அவளுக்கு பயம் தள்ளுது. அவளுக்கு என்ன பண்றது போறதுன்னு சொல்லிட்டு சுத்தமா புரியல. சுத்தமா புரியாம ரொம்பவே வந்து கன்ஃப்யூஸ் ஆயிடுறாங்க. கன்ஃப்யூஸ் ஆகி எப்படியாச்சும் வந்துட்டு இது எல்லாத்தையும் வந்து சரி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் வந்து சரி பண்ண முடியல. ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு சுடர் வந்து ரொம்ப வந்து கான்ஃபிடெண்ட்டாக இருந்துகிட்ருக்காங்க. அப்போ தான் வந்து எந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சுடர் வந்து சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. சுடர் சொல்கிறாங்க, "இதுக்கு மேலே நான் ஏதாவது ஒரு முடிவு எடுத்துக்கிறேன். அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதான்" அப்படின்ற மாதிரி முடிவுக்கு வர்றாங்க. என்ன நடந்தாலும் சரி, போலீஸை பார்த்ததுமே இவ வந்து வரவே மனசே வரல சுத்தமாக. மனசே வராமல் என்ன பண்ணுறது போகிறதுன்னு சொல்லிட்டு இவளுக்கு தெரில. என்னடா இது இப்படி வந்து வசமாக சிக்கிக்கிட்டமே அப்படின்ற மாதிரி நினச்சிட்டே இருக்கா. அப்போ தான் வந்து சுடர் வந்து, "விஜய் இவங்க வேற யாரோ தெரியாமல் வந்திருக்காங்க விஜய்ன்னு" சொல்லும்போது, "தெரியாமலா வரல,
தெரிஞ்சு தான் வந்திருக்காங்க. நீங்கள் தான் வந்து தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. இதுக்கு மேலேயாச்சும் வந்து கரெக்டாக இருக்க வழியை பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நாங்கள் இப்போவே வந்து கைது பண்ணி கூட்டு போகிறோன்னு சொல்லும்போது விஜய்க்கு டவுட் வர ஆரம்பிக்குது. ஏன்னா வந்து சுடர் வந்து தட்டு தடுமாறி அவள் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கோங்க. இவளுக்கு ஒன்றுமே புரியல. என்னடா இது இப்படிலாம் வந்து நடந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பல பிரச்சனைகள் இருக்குது. எல்லா பிரச்சனையும் தாண்டி ஜெயிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு இருந்து தான் ஆகணும். பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சுடர் மாட்டினதில் யாருக்கெல்லாம் சந்தோஷமோ அவங்களாம் மறக்காமல் லைக் போட்டுக்கோங்க. சுடர் இதுக்கு மேலேயாச்சும் வந்து என்ன பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையும் மேலே மேலே கொண்டு வரணும் அப்படின்ற முடிவில் தான் இருந்துகிட்ருக்காங்க. கொண்டு வர முடியுமா இல்லை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி தெரியல. எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் எல்லாத்தையும் சரி பண்ணணும் அப்படின்றதுல தான் போராடிட்டு இருக்காங்க. அவன் என்ன சொன்னா, உங்களுக்கும் அவனுக்கும் நடுவில் நான் வர வேணாம். சரி ஓகே, நான் வருவேன், நீ பார்க்காத. இல்லை, நீ வர வேணாம்னா சொல்லிடு. நீ வர வேணாம்னா சொல்லிடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வரல. சந்தியாவிங்க கூப்பிடலாமலே ஒன்று பேசிட்டு போ, குளிருது மிஸ். உள்ள ஒன்றுலாம் வேணாம், பின்னாடியா இந்த இடத்தோட அழகே கெட்டு போயிடும். உள்ள போய் அன்னைக்கு தூங்கி முடிச்சு காலையில் கிளம்பிட்டு அஜித்தை நான் வேற யாராச்சும் சொந்தக்காரங்களும் கூப்பிடுங்கப்பா. அது காலையில் கிளம்புறீங்க, கிளம்பிடுவீங்களா? கிளம்பிடுவேன். காலையில் எப்படி மாதிரி கிளம்புறது? எதுக்கு போவோம்? ஏலகிரிக்கு. ஏலகிரி நீ சொல்றியா? அதான் தெளிவாக சொல்லல.